இது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டீன் விலாகாட்ட ஃபஸ்ட் டைம் வந்து நான் இன்றைக்கி போடுறேன். இது கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோ தான். இது பார்த்திங்கன்னா நான் காலையில் எடுக்கிறேன். காலையில் வந்து ஸ்கூலுக்கு பாப்பாவங்கள கிளப்பி விட்டுட்ருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை தான். இது வந்து நான்வெஜ்ஜுக்காக வந்து இந்த சைடு வந்து நான் வெங்காயம் வந்து வதக்கிட்டு இருந்தேன். காலையில் வதக்கின இந்த வெங்காயத்துக்கு நாங்கள் நைட்டு தாங்க குழம்பே வச்சோம். ஏன்னா அவர் கொஞ்சம் வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டார். அப்புறம் வந்து நைட் தான் வாங்கிட்டு வந்துருந்தார். அது அப்போ தான் செஞ்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்தோம். அந்த பால் வந்து கறந்துருந்தோம். அதை வந்து ஒரு பாதியை வந்து பாதாம் பால் செய்யலான்னு எடுத்து வச்சுருந்தேன். இது பாருங்கள், நான் காலையில் வந்து தோசைக்கு பிரண்டை சட்னி தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு என்னென்னா எண்ணெய் விட்டு அதில் வந்து நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வெள்ளை உளுந்து போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிடணும். அடுத்து சின்ன வெங்காயம் நிறைய உரித்து வச்சுக்கணுங்க. அது கூட ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வச்சுக்கலாம், வரமிளகா. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்கும். அதை நல்லா மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அவ்வளோதான், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடவே நம்ம வந்து பிரண்டையை சேர்த்திடலாம். பிரண்டை வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இல்லைன்னா அது வந்து ஒரு சிலருக்கு வந்து சேராமல் லேசாக திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அது வந்து சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்தளவுக்கு நல்லா பாருங்கள். அப்பளம் போட்டப்போ எப்படி ஒரு கலராக இருந்தது. இப்போ நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி கொஞ்சம் வெளுத்தாப்படி ஆயிரும். ஒரு துண்டு வந்து புளி போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு சூடு ஆறுறதுக்கு எடுத்து வச்சுருவோம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டா அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பிரண்டை சட்னி ரெடி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளப்பி விட்ற அவசரத்தில் எல்லாம் அங்கங்கே அப்படி இப்படியே கிடக்கு. காலையில் இது வந்து மதிய பாப்பாங்களுக்காக வந்து வெஜிடபிள் ரைஸாட்டம் செஞ்சுருந்தேன். கேரட், உருளைக்கிழங்கு, சோயா எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். பாருங்கள், பாப்பா அவ்வளோதான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. தங்கச்சி இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரலைங்கிற ஒரு கவலையிலேயே இன்றைக்கி போகிறாளுங்க. இவள் பாருங்கள், ஸ்கூலுக்கு என்னடா பண்ணி லீவ் போடலான்னே தெரியவாளுங்க. இது பாதாம் பால் செய்கிறதுக்காக முந்திரியும் பாதாமும் ஊற வச்சுருந்தேன். முந்திரி வந்து பெருசாக எல்லோரும் போட மாட்டாங்க. நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். முந்திரி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து பாதாம் பால் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பாலை எடுத்து வைக்கல. நான் வந்து வச்சது பால் நிறைய இருக்குது, அதை வந்து கோவா செய்யலான்னு சொல்லிவிட்டு பால் எடுத்து வச்சுருந்தேன். கடைசியில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை ரொம்ப நேரமாக கலர்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலையெல்லாம் அந்த கருப்பு கருப்பாக வருதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி அதில் கலர ஆரம்பித்தா அதுவும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மீறி பொறுமையும் இல்லை, எடுத்து நீ பாதாம் பாலாவது செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்லா சுண்டை காய வச்சுருந்தேன். அதையே அப்புறம் மறுபடியும் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் அப்போவே பாதாமுக்கு எல்லாம் ஊற வச்சிட்டேன். பாருங்கள், எல்லா பாதாம் பருப்பையும் உரித்து இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு. பால் வந்து நல்லா ஏற்கனவே காய வச்சு நல்லா ஓரளவு சுண்டி இருந்தது. இதை வந்து மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிளறி விட்டு இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுடலாம். பாருங்கள், இது பாலில் ஊற்றுறப்ப அப்படியே மேலே ஒரு க்ரீம் அப்படியே மிதக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறப்ப. பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் இதோட இதே எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி பால் நல்லா திக்காயிரும். இது நான் வந்து பாதாம் பால் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்லா ஃபுல்லாக அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டு இது கூடவே வந்து கலருக்கு வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம்.
குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா நம்ம குங்குமப்பூவும் சேர்த்திக்கலாம். ஆனால் தேவையில்லை, நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டாலே போதும். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் அந்த பால் வந்து கலர் நல்லா சூப்பராக வந்துருந்தது. இது வந்து சூடாக குடிக்கிறப்ப எனக்கு அப்படியே இந்த கல்யாண வீட்டில் வந்து சுட சுட பாதாம் பால் கொடுப்பாங்க பாருங்க, அந்த டேஸ்ட் அப்படியே இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. கூட வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து வடிகட்டி தான் இதை வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால அப்படியே தோலோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா மிக்சர் ஜாரில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை மட்டும் போட்டுக்கலாம். இது கூடவே வந்து நமக்கு எவ்வளோ ஸ்வீட்டாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் வந்து ஜீனி தான் போடுறேன், வெள்ளை சர்க்கரை. நம்ம இதில் வந்து ஒரு அளவாக வந்து கலக்கிட்டு பத்தலை அப்படின்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இனி சர்க்கரை வந்து கரைஞ்சதுன்னா சரி. அது வந்து கொதிக்கிறப்பயே அந்த பால்லேருந்து அந்த பாதாம் பாலோட வாசம் அப்படி வந்தது. சர்க்கரை அவ்வளோதான் போட்டு அப்படியே நிறுத்திடலாம், கரைஞ்சிரும் அந்த சூட்டுக்கேன்னு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இதை நான் வந்து அப்படியே வந்து வடிகட்ட போகிறேன். ஏன்னா வடிகட்டிட்டோம் அப்படின்னா தான் வந்து பாப்பாங்கள்லாம் குடிப்பாங்க, அதுக்காக வடிகட்டிடுறேன். கோவாவில் ஆரம்பித்து கடைசியில் வந்து பாதாம் பாலில் வந்து நிறுத்தினேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. கலர் பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குன்னு. கரெக்டாக இந்த ஒரு குண்டா பாதாம் பாலுமே வந்து போன இடம் தெரியல. இல்லை அத்தை மாமா அப்புறம் வந்து அங்கே கோயம்புத்தூர்லேருந்து பசங்கள்லாம் வந்துருந்தாங்க, எல்லா இடத்துக்கும் ஊற்றி கொடுத்தோம். அதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பாப்பாங்கள்லாம் பார்த்திங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டு எழுதுறது, இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்ருந்தாங்க. இது வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தேன், அதைத்தான் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் எழுதி முடிச்சுட்டு அடுத்து விளையாட போயாச்சு. பாருங்கள் என்ன சவுண்டு விடுவாளுன்னு. புதுசாக 2 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதுக்கு தான் இத்தனை ஓட்டம் சவுண்டு. இப்போ ஓடுற இந்த குட்டி பேர் வந்து சூடாமணிங்க. பெரிய பாப்பாவோட குட்டியோட பேர் வந்து சிந்தாமணி. பேரெல்லாம் அவங்க தாத்தாவோட செலெக்ஷன். வச்சுட்டு ஒரே சிரிப்பு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஓரத்தில் பூரா பார்த்திங்கன்னா கூடையாக கம்பி இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக வந்து கோழி குஞ்சு. அப்புறம் வந்து அடை வச்சுருக்கிறது, ஒரு 4-5 கூடையில் அடை வச்சுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க. அப்புறம் வந்து சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நாளாக தான் வந்து சைக்கிள் ஓட்டுறா. ஓட்டி பழகினதும் போது ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தால் போதும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவா. எங்கள் சாலைக்கு நேர் வெளியில் இருக்க அந்த தடத்தில் தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பாவோட சைக்கிள் வந்து மண் தரையில் ஓடாததுனால வந்து அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருந்தா. இது வந்து நைட்டுக்கு வந்து குழம்பு, நான்வெஜ் வந்து குழம்பு ரெடி பண்ணியாச்சு, சாப்பாடு வச்சு விட்டாச்சு. இது பாருங்கள், புதினா தண்டு எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றி ஒரு கப்பில் போட்டு வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக சூப்பராக அப்படியே முளைச்சி தளன்னு இருந்தது. இதெல்லாம் நாளைக்கு கொண்டு போய் ஊனி வச்சிடணுங்க. இல்லை தான் சாப்பாடு வந்து போட்டு பாப்பாங்களுக்கு ஊட்டி விட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. குழம்பு வந்து இது சூடாக இருக்கிறப்ப ஊற்றுனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி இருக்கும் சாப்பாடு. அதனால் வந்து குழம்பு ஒரு தனியான ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சுட்டோம்னா நம்ம தேவைக்கு ஊற்றிக்கலாம்.
இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.